ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியின் முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 6/8/2025. ஸ்ரீபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனிமையில் சென்று நினைவு யாத்திரை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இலக்கை அடைந்துவிடும் பொழுது இந்த யாத்திரை முடிவடைந்துவிடும். கேள்வி: சங்கமத்தில் தந்தை தனது குழந்தைகளுக்குள் நிரப்பும் எந்த ஒரு குணம் அரைக்கல்பம் வரையும் நடைமுறையில் இருக்கும்? பதில்: தந்தை கூறுகிறார், நான் எப்படி மிகவும் இனிமையாக இருக்கின்றேனோ அதே போல குழந்தைகளையும் இனிமையாக ஆக்கிவிடுகிறேன். தேவதைகள் மிகவும் இனிமையானவர்கள். குழந்தைகளாகிய நீங்களும் இப்பொழுது இனிமையாக ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். யார் அநேகருக்கு நன்மை செய்கிறார்களோ, யாரிடம் எந்த அசுர எண்ணமும் இல்லையோ அவர்களே இனிமையானவர்கள். அவர்களுக்குத்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. அவர்களுக்குத்தான் பிற்காலத்தில் பூஜை நடக்கின்றது. ஓம் சாந்தி. இந்த ஷரீரத்தின் எஜமானன் ஆத்மா என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. முதலில் நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மா தான் ஷரீரத்தின் மூலமாக காரியம் செய்து பாகத்தை நடிக்குது. இது போன்ற சிந்தனை வேற எந்த மனிதர்களுக்கும் வராது. ஏன்னா அவங்க உடல் உணர்வில் இருக்காங்க. இங்கு நான் ஆத்மா என்ற சிந்தனையில் அமர வைக்கப்படுகிறது. இது என்னுடைய ஷரீரமாகும். நான் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை. இந்த நினைவுதான் அடிக்கடி மறந்துவிடுகிறது. இதை முதலில் முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். யாத்திரையில் போகும் பொழுது சென்று கொண்டே இருங்கள் என்பார்கள். நீங்கள் கூட நினைவு யாத்திரையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நினைவு செய்வது இல்லை என்றால் யாத்திரையில் செல்வதில்லை என்று பொருள். தேக அபிமானம் வந்துவிடுகிறது. தேக அபிமானத்தின் காரணமாக ஏதாவது விகர்மம், அதாவது பாவச் செயல் ஏற்பட்டு விடுகிறது. மனிதர்கள் எப்பொழுதும் விகர்மம் செய்கிறார்கள் என்பதும் அல்ல. இருப்பினும் வருமானம் முடிந்து போய்விடுகிறது அல்லவா? எனவே கூடுமான வரையும் நினைவு யாத்திரையில் மந்தமானவராக ஆகக்கூடாது. தனிமையில் அமர்ந்து தங்களுக்கு தாங்களே சிந்தனை கடலை கடைந்து குறிப்புகள் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ எவ்வளோ நேரம் பாபாவனுடைய நினைவில் இருக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கணும். பாபா சொல்கிறாங்க, தந்தையின் நினைவிலிருந்து தான் நீங்கள் தூய்மையாக ஆகி மற்றவர்களை தூய்மையாக ஆக்குகிறீர்கள். தந்தை புதிய உலகில் வருவது இல்லை. அதாவது சத்தியுகத்தில் சிருஷ்டியில் மனிதர்கள், மிருகங்கள், வயல்கள், தோட்டங்கள் ஆகிய எல்லாமே இருக்கும். ஏன்னா மனிதர்களுக்காக எல்லாமே தேவைதானே, அங்கே எல்லாமே இருக்குன்றார். சாஸ்திரத்தில் பிரளயத்தினுடைய வர்ணனை காமிச்சிருக்காங்க. இது தவறு. இந்த உலகம் ஒன்றும் பிரளயம் முழுவதுமாக அழிந்து திரும்பவும் புதுசாக உருவாகிறது கிடையாது. இந்த பழைய உலகம் புதியதாக மாற்றமடையுது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. மாறுதல் தான் ஏற்படுது அப்படின்றார் பாபா. குழந்தைகள் ஆரம்பம் முதல் கடைசி வரை சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும். உங்களுடையது எல்லையில்லாத நினைவு, எல்லையில்லாத குஷி, எல்லையில்லாத செல்வம். ஏன்னா அவர் எல்லையில்லாத அப்பா இல்லையா? எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லாமே எல்லைக்கு உட்பட்டது கிடைக்கிறது. எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத சுகம் கிடைக்கிறது. செல்வம் இருந்தால்தான் சுகம் இருக்கும். செல்வமோ அங்கு அளவற்று இருக்கும். அங்கு எல்லாமே சதோ பிரதானமாக இருக்கும். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், மீண்டும் ஆக வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. உங்களிடையேயும் நம்பர் பிரகாரம் ஸ்வீட்டஸ்ட் ஆவீர்கள். பாபாவை விடவும் ஸ்வீட் ஆகக்கூடியவர்களே உயர்ந்த பதவி அடைவார்கள். யார் அநேகருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களே ஸ்வீட்டஸ்ட் ஆவார்கள். தந்தையும் ஸ்வீட்டஸ்ட் ஆவார் அல்லவா? அதனால்தான் எல்லோரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தேனையோ சர்க்கரையோ மட்டும் ஸ்வீட்டஸ்ட் என்று கூறுவது இல்லை.
இது மனிதனுடைய நடத்தைக்கு கூறப்படுகிறது. இப்போ ஏதாவது ஒரு குழந்தை சேட்டை பண்ணாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா ஸ்வீட் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக தான் குறிப்பிடப்படுதுன்றார். இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் என்றால் அவசியம் இங்கு முயற்சி செய்துள்ளார்கள். இங்கு நீங்கள் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் உலகத்தில் அமைதியை விரும்புகிறார்களோ அவர்களிடம் பாரதத்தில்தான் அமைதி இருந்தது என்று கூறுங்கள். பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது அமைதி இருந்தது, இப்பொழுது நரகமாக உள்ளது. அதாவது இந்த கலியுகத்தில் அசாந்தி தான் இருக்குது. ஏன்னா அநேக தர்மம் இருக்குது, மாயனுடைய ராஜ்யமாக இருக்குது. பக்தியினுடைய பகட்டும் உள்ளது. நாளுக்கு நாள் வளர்ச்சியாகி கொண்டே போகிறது. மனிதர்கள் கூட திருவிழா, உற்சவங்கள் ஆகியவற்றிற்கு செல்கிறார்கள். அவசியம் ஏதாவது உண்மை இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அவற்றால் யாரும் தூய்மையாக ஆக முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தூய்மையாவதற்கான வழியை மனிதர்கள் யாரும் கூற முடியாது. பதித பாவனர், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். உலகம் ஒன்று தான், அதுதான் புதியது பழையது என சொல்லப்படுது. புது உலகத்தில் நவபாரதம், புதிய டில்லி என்று கூறுகிறார்கள். புதியதாக ஆகப் போகிறது. அதில் புது ராஜ்யம் இருக்கும். இங்கே பழைய உலகத்தில் பழைய ராஜ்யம்தான் இருக்கும். நீங்கள் ராம் ராம் என்று கூறுங்கள் அல்லது ஏதாவது செய்யுங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தந்தை கூறுவது இல்லை. உலக சரித்திர பூகோளம் எப்படி திரும்ப நடைபெறுகிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இதன் பெயரே ஆன்மீக கல்வியாகும். ஞானக்கடல் என்று ஒரே ஒரு தந்தைக்குத்தான் கூறப்படுகிறது. அவர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ஃபுல் ஃபாதர் ஆவார், அதாவது ஆன்மீகமான ஞானம் நிறைந்த தந்தையாவார். தந்தை ஆத்மாக்களிடம் உரையாடுகிறார். பரமாத்மா, பரம்பிதா பரமாத்மா பிந்து ஆவார். அவர் நமக்கு படிப்பிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் படித்து கொண்டு இருக்கிறோம், இதை மறக்கக்கூடாது. ஆத்மாக்களாகிய நமக்கு கிடைக்கும் ஞானத்தை பிறகு நாம் மற்ற ஆத்மாக்களுக்கு அளிக்கிறோம். தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுது இந்த நினைவு நிலைக்கும். நினைவில் மிகவும் பக்குவப்படாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். சட்டென்று தேக அபிமானம் வந்துவிடுகிறது. ஆத்ம உணர்வுடையவராக இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மா, இவருக்கு ஞான ரத்தினத்தை விற்கிறேன். நான் ஆத்மா, இந்த ஞானத்தை அவர் கொடுக்குற, இந்த வியாபாரம் செய்கிற அப்படின்ற அந்த உணர்வுலேருந்து செய்யணுன்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதில்தான் நன்மை உள்ளது. நாம் யாத்திரையில் இருக்கிறோம் என்ற ஞானம் ஆத்மாவிற்கு உள்ளது. பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு தவறான செயலும் ஒருபொழுதும் செய்யாதீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான உறுதி எடுக்கிறீர்கள். அதனுடைய நினைவின் அடையாளம்தான் இந்த ரக்ஷா பந்தனமாகும். நீங்கள் 63 பிறவிகளாக விகாரக் கடலில் மூழ்கியிருந்தீர்கள். இப்பொழுது உங்களை பார்க்கடலுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். கடல் என்று ஒன்றும் கிடையாது. உங்களை சிவாலயத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அதாவது கம்பேர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்கிற அப்படின்ற. அங்கு அளவற்ற சுகம் உள்ளது. இப்பொழுது இது கடைசி பிறவியாகும். ஹே ஆத்மாக்களே, பவித்திரமாக ஆகுங்கள். தந்தை கூறுவதை ஏற்க மாட்டீர்களா என்ன? இறைவன் உங்களது தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, விகாரத்தில் செல்லாதீர்கள். ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் தலை மீது உள்ளது. அது என்னை நினைவு செய்தால்தான் சாம்பலாகும். முந்தைய கல்பத்திலும் உங்களுக்கு அறிவுரை அளித்திருந்தார். பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்து கொண்டே இருப்போம் என்று எப்பொழுது நீங்கள் உத்தரவாதம் அளிக்கிறீர்களோ அப்பொழுது தந்தையும் உத்தரவாதம் அளிக்கிறார். ஷரீரத்தின் உணர்வே இல்லாத அளவிற்கு அந்த அளவு நினைவு செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள் மற்றும் எல்லா மனிதர்களும் கலியுகத்தில் இருக்கிறார்கள்.
நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். யார் உங்களது தர்மத்தினராக இருப்பார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தேவி தேவதைகளினுடையதும் அங்கு பரம்பரை உள்ளது அல்லவா? அதாவது இந்த தேவதா தர்மத்திலேருந்து யாரெல்லாம் மாறி போனாங்களோ அவங்க எல்லாம் திரும்பவும் தன்னுடைய தர்மத்துக்கு வருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த தேவதா தர்மத்தில் அவங்க நடித்த பார்ட்டை வேறு யார் நடிக்க முடியும்? அவங்க இடத்த அவங்க தான் ஃபில் பண்ண முடியும். அங்கெல்லாம் திரும்பவும் அவங்க வருவாங்க அப்படின்றார். இது மிகவும் ஆழமான விஷயங்களாகும். மற்ற தர்மங்களில் மாறி சென்றிருக்கும் மிகவும் நல்ல நல்ல குழந்தைகளும் வருவார்கள். அவர்கள் தங்களது இடங்களில் வந்து விடுவார்கள். நீங்கள் இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக உத்தம புருஷராக ஆகிறீர்கள். இது சர்வோத்தம பிராமணர்களின் குலமாகும். இச்சமயம் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆன்மீக சேவையில் இருக்கிறீர்கள். ஏழையை செல்வந்தராக ஆக்குவது ஆன்மீக சேவையாகும். தந்தை நன்மை செய்கிறார் என்றால் குழந்தைகளும் உதவி செய்ய வேண்டும். யார் அநேகருக்கு வழி கூறுகிறார்களோ அவர்கள் மிகவும் உயர்ந்தவராக ஆக முடியும். மகாபாரத போரின் பொழுது பகவான் இருந்தார் என்று அநேகர் கூறுகிறார்கள். ஆனால் எந்த பகவான் இருந்தார்? அதில்தான் குழப்பமடைந்து விட்டார்கள். கிருஷ்ணரோ இருக்க முடியாது. கிருஷ்ணர் சத்யுகத்தினுடைய இளவரசர். அவர் அதே தோற்றத்தில் சத்யுகத்தில் தான் இருப்பார். ஒவ்வொரு ஜன்மத்திலும் தோற்றம் மாறிட்டே இருக்கும். சிருஷ்டி இப்பொழுது மாறிக்கொண்டு இருக்கிறது. அகல இப்போ எப்படி அவர் வர முடியும்? அவர் அந்த டைமில் தானே வருவார். பழையதை புதியதாக இப்பொழுது பகவான் எப்படி ஆக்குகிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. கடைசியில் உங்களது பெயர் வெளிப்படும். திரிமூர்த்தியினுடையது முக்கிய படமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா ஆவார். சிவபாபா பிரம்மா மூலமாக நமக்கு நினைவு யாத்திரையை கற்பித்து கொண்டிருக்கிறார். பாபாவை நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தை கஷ்டமானதாக தோன்றுகிறது. நினைவுன்ற வார்த்தை ரொம்ப எளிதானது. அதில் பாபா அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் யோகம்னு சொல்ல தேவையில்ல, நினைவுன்னு சொல்லுங்கன்றார். அப்பாவை நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குன்றார். எந்த அப்பா கிட்டேருந்து உலக அரசாட்சியே கிடைக்குதோ அந்த தந்தையை ஆத்மாக்களாகிய நாம் நினைவு செய்ய முடியலையே அப்படின்னு நமக்கே வெட்கம் ஏற்படும், தானாகவே வருன்றார் அப்பான்னு சொல்லும் பொழுது. தந்தையும் சொல்வார், நீங்களோ அறிவற்றவர்களாக இருக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் ஆஸ்தி எப்படி அடைவீர்கள்? விகர்மங்கள் எப்படி விநாசமாகும்? நீங்கள் ஆத்மா தானே, உங்களுடைய தந்தை பரம்பிதா பரமாத்மா தானே அப்படின்னு கேட்குறார். நான் பாவனமாகி சுகதாமம் செல்வேன் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடங்கள். தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மம் விநாசமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எதை பற்றியும் கவலைப்படாது எல்லா வகையிலும் முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நம்முடைய பொறுப்பை சுயம் தந்தை ஏற்றுள்ளார். நம்முடையது எதுவும் வீணாகி போக முடியாது. அதாவது இப்போ நம்ம ஒரு சேவை பண்ணுறோம், அதில் ஆத்மாக்கள் வரலை அப்படின்னா அதில் கவலைப்பட தேவையில்லை. பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்குவார். அதே போல் நம்முடைய முயற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில் அவசியம் தூய்மையாக வேண்டும். தொழில் ஆகியவை செய்யும் பொழுது கூட நான் ஆத்மா என்று பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், உலகியல் வாழ்வின் விஸ்தாரத்தில் இருந்து கொண்டு ஃபரிஸ்தா நிலையின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. விளக்கம், உலகியல் வாழ்வின் விஸ்தாரம் இருந்தாலும் கூட விஸ்தாரத்தை ஒருங்கிணைத்து சாரத்தில் கொண்டு வருகிற மற்றும் விடுபட்டு அதாவது விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அவ்வப்பொழுது ஸ்தூல காரியம் செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வப்பொழுது அஷரீரி ஆகிவிட்டோம். உடல்லேருந்து காரியம் செய்யணும், வேலை முடிஞ்சோடனே இந்த உடல்லேருந்து விடுபட்டு அஷரீரி ஆயிடணும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது
இந்த பயிற்சி தான் ஃபரிஸ்தா நிலையினுடைய சாட்சாத்காரத்தை செய்விக்கும். உயர்ந்த ஸ்திதியில் இருப்பதன் மூலம் சின்ன சின்ன விஷயங்கள் தேக உணர்வின் அனுபவமாக தெரியும். உயர்ந்து செல்லும் பொழுது தாழ்ந்த நிலை தானாகவே விடுபட்டுவிடும். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். நேரமும் மிச்சமாகும். சேவையும் வேகமாக நடைபெறும். ஒரே சமயத்தில் அநேக காரியங்கள் நடைபெறும் அளவிற்கு புத்தி விசாலமாகிவிடும். ஸ்லோகன்: குஷியை நிலையாக வைத்திருப்பதற்கு ஆத்மா என்ற தீபத்தில் ஞானம் என்ற நெய்யை நாள்தோறும் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்யக்த சமிக்ஞை: குழந்தைகள் மீது பாபாவுக்கு அன்பு உள்ளது. எனவே பாபா எப்போதும் சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ, எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே என்னுடையவர்கள். இதுபோல நீங்களும் கூட சதா அன்பில் மூழ்கியிருங்கள். மனதார சொல்லுங்கள், பாபா, நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்களே. ஒருபொழுதும் உண்மையற்ற ராஜ்யத்தின் பிரபாவத்தில் வராதீர்கள். சிரேஷ்ட பாக்கியத்தின் ரேகையை வரைவதற்கான பேனாவை பாபா குழந்தைகளாகிய உங்கள் கையில் கொடுத்துள்ளார். நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு பாக்கியத்தை அமைத்து கொள்ள முடியும். அச்சா. ஓம் சாந்தி.